ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை ஆட் பண்ணிவிட்டு அதில் நேற்று கடைசியாக என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சுன்னு பார்க்கணும். 51,800 ரேஞ்ச் நேற்று ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா 51,800 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அதில் ஆர்டரை பஞ்ச் பண்ணிடணும். ஏன் இந்த மாதிரி நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுலேயும் பஞ்ச் பண்ணுறோன்னா, நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ண போகிறது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 9 மணிக்கே ஆர்டர் போட்டு வச்சிடலாம். ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணும். 10 மணிக்குள்ளே ட்ரேடிங் ஃபினிஷ் ஆயிரும். 10 o'clock நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். ஸோ இதில் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த சைடு போகுது, எங்கே ஓப்பன் ஆகுது எல்லாமே தெரியும். பட் நம்ம ட்ரேட் பண்ண போகிறது ஆல்கோ ட்ரேடிங். ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி செட் பண்ணி வைக்க போகிறோம். அப்போனா நம்ம முன்னாடியே செட் பண்ணுறதுனால அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டியாக நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டாக பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? கடைசி டேட்டா என்ன இருக்குது, நேற்று லாஸ்ட்டாக ட்ரேடான ப்ரைஸ் இருக்குது 51,826 ட்ரேட் ஆயிருக்குன்னா 51,800 செலக்ட் பண்ணிக்கிறோம். அதில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையும் போட்டு வச்சிடுறோம். மார்க்கெட்டோட ஃப்ளோவை பொறுத்து என்ட்ரி எடுக்கும். மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன், கீழே இறங்குனா புட் ஆப்ஷன். அந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் இதில் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம், கோட் பண்ணி. அந்த கோடிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கால் ஆப்ஷனையோ புட் ஆப்ஷனையோ என்ட்ரி எடுக்கும். இதையே நான் இன்றைக்கி ஓப்பனிங் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் நாங்கள் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பேராமீட்டர் செட் பண்ணி சார்ட் அதில் வைக்கிறதுனால பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறோமான்னு கேட்குறீங்க. அடுத்து இது ஒரு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்குறீங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுலேயும் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறதுனால இது ஒரு ஹெட்ஜிங் டைப்பான்னு கேட்டீங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. வெறும் ஆப்ஷனில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுறோம், அதுவும் ஆப்ஷன் பையிங் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பை பண்ணுறக்குரிய ப்ரீமியம் இருந்தாலே போதும், உங்களால் ஆல்கோ ட்ரேட் எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணிக்க முடியும் தான். நாங்கள் ஆல்கோ ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஆப்ஷன் பையிங் பண்ணுறோம். ஒரு ஸ்டாண்டர்டாக இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஒரு லாட்டுக்கு தேவைன்னா ஒரு 35,000 இருந்துச்சுன்னா ஒரு லாட் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. பட் மந்தோட ஸ்டார்டிங்கில் 1000 ட்ரேட் ஆகும். லாட் சைஸ் 30 இருக்குது. ஸோ 30 into 1000 30,000 இருக்கும். ஒரு சேஃப்டிக்காக 35,000 இருந்துச்சுன்னா ஒரு லாட் வந்து உங்களால் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சொல்கிறோம். இது ரிலேட்டட் டவுட் என்கொயரிக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை பற்றின பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளான் டீட்டெயில் அந்த ப்ரௌச்சர் அனுப்புகிறேன். அந்த ப்ரௌச்சரில் எதுவும் டவுட் இருக்குது, புரியலைன்னா மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இப்போ நாங்கள் எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம், எப்படி என்ட்ரி எடுக்குது, எக்ஸிட் ஆகுது, எதில் ட்ரேடிங் நடந்துச்சுன்னு ஃபுல்லாகவே நான் காட்டுறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதே மாதிரி தான் நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்கோ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஆல்கோ ஓப்பன் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 10 to 20 seconds ஆகும். நான் இப்போ எப்படி ஓப்பன் பண்ணி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் டெய்லி நீங்களும் உங்களோட கம்ப்யூட்டரில் ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் எப்பயுமே ஓப்பன் ஆகிறதுலேருந்து எண்டாகிற வரைக்கும் ஃபுல்லாகவே தான் ஷோ பண்ணுறேன். இதே தான் டெய்லி நீங்கள் பண்ண போகிறீங்க. எங்கள்கிட்ட நீங்கள் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்களும் டெய்லி இதே மாதிரி தான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. இது எப்படி பஞ்ச் பண்ணுறதுன்னு ஒரு ட்ரைனிங் வீடியோவில் ஸ்லோவாகவும் சொல்லி தருவோம் தான். ஸோ அந்த வீடியோ பார்த்தும் நீங்கள் பொறுமையாகவும் கற்றுக்கலாம். ஒரு வாரம் வெறும் பேப்பர் ட்ரேடில் ப்ராக்டிஸ் தான் நீங்கள் பண்ணிக்குவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட் ஏபிஐயில் ஜென்ரேட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு டேட்டா ஃபீட் போயிடுறோம். டேட்டா ஃபீட் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு ஆல்கோவில் போயிட்டு லைவ் ஸ்டார்ட் கொடுத்துட்றோம். லைவ் ஃபீட் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபியூச்சரை ஆட் பண்ணணும். இது மார்ச் மாதம் 27 எக்ஸ்பைரி ஆகுது. அதனால் பேங்க் நிஃப்டி 27 MAR அப்படின்னு கொடுத்துட்டு NFO கொடுக்குறோம், சர்ச் கொடுக்குறோம். அடுத்து பேக்ஃபில் கொடுக்குறோம். இப்போ சார்ட்டில் போனோம் அப்படின்னா கடைசியாக என்ன விலையில் ட்ரேட் ஆயிருக்குன்னு ஃபுல் டேட்டா லோட் ஆயிரும். 51,826 அப்போனா 51,800 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். பேங்க் நிஃப்டி ஸ்பேஸ் 27 MAR ஸ்பேஸ் 51,800 ஸ்பேஸ் C. ஸோ இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும். அடுத்து சியை மட்டும் அழிச்சிட்டு பின்னு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் சர்ச் கொடுத்துட்றோம். ஸோ சைடில் நமக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்துடும். இந்த ஆட் போர்ட்ஃபோலியோ செக்ஷனில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் கொடுத்ததுக்கப்புறமா பேக்ஃபில் கொடுக்கணும். பேக்ஃபில் கொடுத்ததுக்கப்புறம் சார்ட்டுக்கு போகிறோம். ஸோ சார்ட்டில் போயிட்டு இங்கே நியூ டேட்டா நியூ டிஃபால்ட் சார்ட் கொடுத்தா இன்னொரு சார்ட் வந்துக்கும். நெக்ஸ்ட்டு சிம்பிள்ஸில் போயிட்டு ஸோ இதில் 51,800 கால் ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 51,800 கால் ஆப்ஷன் டேட்டா லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் லோட் ஆனோன்னு இது நமக்கு அப்பியர் ஆகும். அப்பியர் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பேராமீட்டர் செட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். டைப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ டேட்டா லோட் ஆகுதா, லோட் ஆயிடுச்சு. ஸோ 51,800 கால் ஆப்ஷன் இந்த வந்திருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மேலே போய் ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணி நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். மறுபடியும் ஃபியூச்சர் சார்ட்டுக்கே போயிடுவோம். ஏன்னா ஃபியூச்சர் சார்ட்டில் தான் பேராமீட்டர் செட் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணால் பேராமீட்டர் வரும். அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். கீழேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டு சியை மட்டும் அழிச்சிட்டு பின்னு சொல்லி நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன், ஸ்ட்ரைக் 2 வந்து புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஓகே பண்ணிடுறோம். ஓகே பண்ணதுக்கப்புறம் இப்போ லாட் எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் லாட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். டோட்டல் குவான்டிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு 20ன்னு சொல்லி மாற்றிக்கிறோம்.
மேலே இருக்கிறது கால் ஆப்ஷன், கீழே புட் ஆப்ஷன். ஸோ ரெண்டுக்கும் தனித்தனியாக 20 சொல்லி கொடுத்துடணும். அடுத்து இங்கே ஸ்டார்ட்டில் ரெண்டுக்கும் தனியாக கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணியாச்சு. டேஷ்போர்ட் போயிட்டு ஃபைலில் இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஸோ ஆட்டோ ட்ரேட் நமக்கு இப்போ இனிஷியேட் ஆகும். இந்த எல்டிபி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சார்ட்டோட லிங்க் ஆகிட்டு எல்லாமே செட் ஆயிரும். டார்கெட் அமௌண்ட் மட்டும் இப்போ நம்ம செட் பண்ணணும். டார்கெட் அமௌண்ட் செட் பண்ணிட்டு இங்கே டிக் கொடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு, கேப் அப்பில் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ட்ரேடிங் போயிட்டுருக்கு. என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ட்ரி எடுக்குது. ஓப்பனிங் பாசிட்டிவாக தான் இருக்குது, நல்லா தான் என்ட்ரி எடுத்துருக்கு. ஸோ இப்போதைக்கு 3000 4000 அந்த மாதிரி ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதான் ஆல்கோ ட்ரேடிங். நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே செட் பண்ணி வச்சுருவோம். லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி எடுத்த என்ட்ரி 10,110ல் ப்ராஃபிட் வந்து புக் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப குயிக்காகவே நமக்கு ட்ரேடிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதில் ட்ரேடிங் நடந்தது பார்த்தீங்கன்னா வெறும் புட் ஆப்ஷனில் மட்டும்தான் ட்ரேட் ஆகிருக்கு. புட் ஆப்ஷனில் பை பண்ணி செல் பண்ணியிருக்கு. நமக்கு இது ஒரு 20 செகண்ட் ட்ரேடிங் வந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி நமக்கு ஆட்டோ ட்ரேடிங் வந்து நடக்குது. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிளான் டீட்டெயில் ப்ரௌச்சர் சென்ட் பண்ணுறேன். டவுட்ஸை கிளியர் பண்ணி கொடுக்குறேன். இது ஆல்கோ ட்ரேடிங். இது ஆல்கோ ட்ரேட் பண்ணக்கூடிய இது ஒரு டூல் தான். இது ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் தான் ரியல் ட்ரேட் நடக்கும். இது என்ன பண்ணுன்னா மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணும். இப்போ மார்க்கெட்டில் 100ல் ட்ரேடிங் போகுதுன்னா அது டக்குன்னு மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணி நமக்கு 102 103 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் என்ட்ரி எடுத்து கொடுக்கும். ஸோ பைக்கும் சரி செல்லுக்கும் சரி நமக்கு மார்க்கெட் ஆர்டர் பஞ்ச் பண்ணி தான் இந்த ஆல்கோ டூல் வந்து ரன் ஆகுது. ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம அந்த சார்ட்டில் வச்சுருக்கோம், கோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ஆல்கோ ட்ரேடிங்கோட ஃபங்க்ஷன் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். இது ரிலேட்டட் டவுட் என்கொயரிக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.